ஹாய் கைஸ், இப்போ வந்து நைட் வந்து 3 மணி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வந்து பிரியாணி செஞ்சுருக்காங்க. ஏன்னா வந்து இன்னிலேருந்து தான் வந்து ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபஸ்ட்டு டே ரம்ஜான்னால தான் வந்து இப்போ பிரியாணி செய்கிறாங்க. மற்றபடிக்கெலாம் ஒன்றும் இல்லை. நான் வந்து இந்த ரம்ஜான் ஃபஸ்ட்டு டே எப்படி செலிப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து எங்கள் அம்மா வந்து வீட்டில் செஞ்சுருக்காங்களா? என்னம்மா தயிர் தயிரா? நான் வந்து ப்ரேயர்லாம் பண்ணிவிடுவேன். இப்போ ரம்ஜான்லாம் வேறு 5 டைம்லாம் மஸ்ட்டு தொழுதுருவேன். எங்கள் அம்மா வந்து தமிழ் பேச மாட்டாங்க. தமிழில் பேசுங்க. தமிழ் பேசுங்கன்னா பூலா. ரம்ஜானில் இன்னைக்கு ஃபஸ்ட்டு இதனால தான் பிரியாணிலாம் செய்கிறாங்க. எல்லாம் மற்ற நேரத்தெல்லாம் செய்யலாம் மாட்டாங்க. ஆமாம். இவ்வளோ நாள்லாம் வந்து வாழைப்பழம் வச்சதே இல்லை. பிரியாணிக்கும் வாழைப்பழம்க்கும் எதனா சம்மந்தம் இருக்கா? இன்றைக்கி நான் வீடியோ பிடிக்கிறேன்ட்டு என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. அவங்களை காமியா அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து 5 மணி ஆகிடுச்சு. இப்போலேருந்து தான் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க நோன்பு திறக்கிறதுக்கு. நம்ம வந்து நோன்பு கஞ்சிலாம் வந்து வெளியிலலாம் வாங்க மாட்டோம். மசூதிலாம் போய் வீட்லேயே வந்து செய்வோம். எங்கள் அக்கா தான் வந்து செய்வாள், சூப்பராக செய்வாள். பார்த்தீங்கன்னா நோன்பு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டுலாம் ரம்ஜான் அப்போது இந்த மாதிரி தான் ஜூஸ்லாம் அடித்து இதில் தான் கொடுப்பாங்க. இப்போ வீடியோக்காக இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து சிக்கன் ரோலு எங்கள் அக்காவே செஞ்சது. ஒரு 3 நாள் முன்னாடியே வந்து பண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா. சிக்கன் ரோலு, சமோசா, சிக்கனு. இதோட ரெசிபீஸ்லாம் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ரெசிபி வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லாருக்கும் வந்து ஹாப்பி ரம்ஜான். இந்த 6:30 எப்போ வரும்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.